ஹலோ கைஸ், வெல்கம் டு டிப் ஜோன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிரிண்ட் வந்து எப்படி பண்ணுறது, எக்ஸல் டேட்டாவை நம்ம எப்படி ஈஸியாக பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது தான். இப்போ நம்மக்கிட்ட இந்த சேல்ஸ் 2016 அதோட சம்மரி இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வெறும் 5 காலம் தான் இருக்குது. இந்த 5 காலமை வந்து நம்ம ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம். எப்படின்னா, 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆப்ஷனுக்கு வந்து ஃபைலில் போயிட்டு இங்கே பிரிண்ட்டுன்னு இருக்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் பி கொடுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு 1 ஆஃப் 1 அப்படி வந்துருச்சா. இப்போ வந்து ஆக்டிவ் ஷீட்டில் இருக்க டேட்டா இருக்க செக்ஷனை மட்டும் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டர்ன்றது இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து இப்போ எனக்கு என்னோடய சிஸ்டம் கூட எந்த ஒரு பிரிண்டரும் கனெக்ட் ஆகாதனால அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்குது. இதே பிரிண்டர் ஏதாவது கனெக்ட் ஆகியிருந்தால் உங்களுக்கு வந்து அந்த பிரிண்டரோட நேம் வந்து இந்த ட்ராப் டவுனில் காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் திங். இன்னொன்று மேலே இருக்கிறது வந்து காப்பீஸ், நம்பர் ஆஃப் காப்பீஸ், எவ்வளோ காப்பீஸ் எனக்கு வேணும் அது. கீழே வந்து இந்த செட்டிங்ஸில் பார்த்தோன்னா இப்போது பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்டுன்னு இருக்குது. நம்ம இருந்த ஷீட்டோட டேட்டா வந்து அப்படியே வருது. மிச்சம் 2 ஆப்ஷன் என்ன அப்படின்றத அடுத்த எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இப்போ இந்த பேஜஸ் வந்து இப்படி ஒரு இருக்கா, ஃப்ரம் டு அந்த மாதிரி. இப்போ எனக்கு ஒரு 10 பேஜஸ் இருக்குது அப்படின்னா அதில் எனக்கு 5 to 8 பேஜஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே 5 இங்கே நான் 8 போட்டேன்னா 5லேருந்து 8 பேஜஸ் அது மட்டும் வந்து பிரிண்ட் ஆகும். அதாவது 5th 6th 7th 8th இந்த பேஜஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். கொலாட்டட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா, பிரிண்ட் பண்ணும்போது அந்த பிரிண்டர் வந்து இப்போ ஒரு 3 காப்பீஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ எனக்கு வந்து ஒரு 4-5 ஷீட் இருக்குது நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியது. அதில் வந்து 3 காப்பீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பேஜ் நம்பர் 1 எல்லாம் மட்டும் தனியாக ஒரு இது கொலாட்டடாக வேணுமா, இல்லை பேஜ் நம்பர் 1 2 3 ஒரு செட்டு, அப்புறம் மறுபடியும் 1 2 3 ஒரு செட், 1 2 3 ஒரு செட் அப்படி வேணுமா, இல்லை வந்துட்டு எனக்கு பேஜ் 1 எல்லாம் தனியாக ஒரு செட்டாகவும், பேஜ் 2லாம் ஒரு செட்டாகவும், பேஜ் 3லாம் ஒரு செட்டாகவும் வேணுமா, எந்த ஆர்டர் அப்படின்றது தான் இந்த கொலாட்டட் அன்கொலாட்டட். இப்போ இது வந்து ஓரியன்டேஷன். இப்போ நம்மளது வந்து போர்ட்ரேட்டில் இருக்குது. இப்போ நான் லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றினேன்னா அந்த ஓரியன்டேஷன் இப்படி மாறிடும். நெக்ஸ்ட்டு லெட்டர், அதாவது இது வந்து பேப்பர் சைஸ். நம்ம பிரிண்டரில் என்ன பேப்பர் செட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் நம்ம வச்சுக்கலாம். யூஸ்வலாக A4 தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. மார்ஜின் வந்துட்டு நேரோ மார்ஜின். இப்போ நான் நேரோ மார்ஜின் கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்ப வந்து அந்த மார்ஜின் சைஸ் கம்மியாயிடும். அது லெஃப்ட்லேயா இருக்கட்டும் ரைட்லேயா இருக்கட்டும் கம்மியாயிடும். வைடு கொடுக்குறேன்னா மார்ஜின் சைஸ் அதிகமாயிடும். நார்மல்னா ஒரு சைஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. கஸ்டம் மார்ஜினை நம்ம வந்து பர்டிகுலர் சைஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு லெஃப்ட்டில் வந்து 2 சென்டிமீட்டர் வேணும், டாப்பில் 3 சென்டிமீட்டர் வேணும் அப்படி சொல்லி நம்ம கஸ்டம் மார்ஜின் இப்போ வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இப்படி வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் இது எதுவும் பண்ணல கஸ்டம் மார்ஜினுக்கு. ஸோ கேன்சல் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்கேலிங் ஆப்ஷன் வந்து அடுத்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த இதை வந்து இப்போ நம்ம பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா, இந்த எக்ஸாம்பிள் ஓகே. இப்போ இதுவே வந்து எனக்கு இந்த குவார்ட்டர் 3 4 வேண்டாம், எனக்கு வெறும் அக்கௌண்ட் மேனேஜர் குவார்ட்டர் 1 குவார்ட்டர் 2 மட்டும் போதும் அப்படின்னா நான் இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி கண்ட்ரோல் பி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ எனக்கு நான் அந்த குவார்ட்டர் 2 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருந்தா கூட எனக்கு இந்த 3 4 வருது தெரியுதா. அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ட்ராப் டவுனில் போயிட்டு பிரிண்ட் செலெக்ஷன் அப்படி கொடுக்கணும். பிரிண்ட் செலெக்ஷன் கொடுக்குறேன்னா என்ன பண்ணணும்னா நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருந்தோமோ அந்த ஏரியாவை மட்டும் அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணிக்கும். இதே பிரிண்ட் என்டையர் ஒர்க் புக் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளோட எக்ஸலில் எத்தனை ஷீட்ஸ் இருக்கோ, ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 அது எல்லாமே சேர்ந்து பிரிண்ட் ஆகும். கீழே பேஜ் நம்பர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ 108 பேஜஸ் இருக்குது இந்த ஹோல் எக்ஸலில். இதே நான் பிரிண்ட் செலெக்ஷன் நான் செலக்ட் பண்ணது மட்டும் எனக்கு வேணும். ஸோ இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் சிமிலர் தான். இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன்னா இப்போ இதுவும் பிரிண்ட் ஆகிடும். இது வந்து கம்மி டேட்டா இருக்குது, கம்மி நம்பர் ஆஃப் காலம்ஸ், கம்மியான ரோஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம். இதுவே எனக்கு வந்து ஒரு 20 காலம்ஸ் இருக்குது, 100,000 ரோஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்ப என்ன பண்ணலான்னு இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போ நான் ஆர்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஷீட்டுக்குள்ளே போயிட்டேன். இப்போது ஷிப்பிங் டேட்டா இருக்குது. இது வந்து ஒரு பெரிய டேபிள். எவ்வளோ காலம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு W வரைக்கும் காலம்ஸ் இருக்குது. ரோஸ் வந்து நியர்லி 1040 இருக்குது ரோஸ். ஓகேவா, இப்போது இதை வந்து எப்படி ஈஸியாக பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை நான் நார்மலாக கண்ட்ரோல் ஆல் கொடுத்து கண்ட்ரோல் பி கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ ஷீட்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. 105 ஷீட்ஸ் வருது இங்கே.
ஓகேவா? இப்ப இந்த 105 ஷீட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்ப நான் வந்து ஒரு காலம்க்கு அதாவது ஒரு ஷீட்டுக்கு வெறும் 4 காலம் தான் அக்காமடேட் ஆயிருக்கு. எனக்கு வந்து இப்படி வேண்டாம் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட்டு நான் போயிட்டு பேஜ் லேஅவுட்ல போயிட்டு பார்க்கலாம். அந்த பேஜ் லேஅவுட் செக் பண்ணி, இப்ப நான் இத வந்து கண்ட்ரோல் ஏ குடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இங்க கீழ போயிட்டு இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் நார்மல். இப்ப நம்ம வியூ பண்ணிட்டுருக்க நார்மல் வியூ. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பேஜ் லேஅவுட். இந்த பேஜ் லேஅவுட்ட நான் குடுத்துர்றேன். பேஜ் லேஅவுட் குடுத்தேன்னா, இப்ப நம்மளோட ஷீட்ல அது எப்படி வந்து ஃபிக்ஸ் ஆகும்? அப்படின்ற மாதிரியான ஒரு வியூவ வந்து நம்மளுக்கு குடுக்கும். ஸோ, இப்ப அப்படி வந்து ஒரு வியூ கிடைச்சிருச்சா? இந்த இது வரைக்கும் ஒரு பேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒரு பேஜ் ஸ்டார்ட் ஆகுது தெரியுதா? இப்போ எனக்கு வந்து வெறும் 4 காலம் தான் அக்காமடேட் ஆகுது. எனக்கு இன்னும் அதிகமா வேணும் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணலாம், அத வந்து ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் நம்மளுக்கு ஓரியன்டேஷன மாத்துறது. அத நான் வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு மாத்திக்கிறேன். இப்ப நான் லேண்ட்ஸ்கேப்க்கு மாத்திட்டேன். இப்ப லேண்ட்ஸ்கேப் மாத்துனா எவ்வளோ வருது? ஒரு 7 காலம்ஸ் வந்து அக்காமடேட் ஆகுது. ஸோ, இப்ப எனக்கு வந்து எவ்வளோ 128 பேஜஸ் வருது. இதுக்கு முன்னாடி இன்னும் அதிகமா இருந்தது. இப்போ 128க்கு குறைஞ்சிருச்சா? இப்ப எனக்கு இதுவும் பத்தாது. எனக்கு வந்து இன்னமும் கம்மி பண்ணணும் பேஜஸ அப்படின்னு பார்க்குறேன். இப்ப எனக்கு வந்து ஆர்டர் டேட்லருந்து டோட்டல் வரைக்கும் ஒரு கஸ்டமரோட டீட்டெயில்ஸ். ஸோ, இங்க தெரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து இது எத்தன பேஜா பிரிஞ்சிருக்கு? 1, 2, 3, 4 பேஜஸா பிரிஞ்சிருக்கு. எனக்கு வந்து இவ்ளோ பேஜஸ்ல வேண்டாம் அப்படின்றப்போ, நான் வந்து இந்த ஸ்கேல் டூ ஃபிட் இந்த ஆப்ஷனுக்கு போணும். இங்க வந்து வித், ஹைட், ஸ்கேல் இதெல்லாம் இருக்கா? வித்தும், ஹைட்டும் ஆட்டோமேட்டிக்ன்னு செட் ஆயிருக்கு. இப்ப இந்த வித்த வந்து நான் ஆட்டோமேட்டிக்ன்னு இல்லாம, எனக்கு ஒரு 2 பேஜ்க்குள்ள ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நான் குடுக்குறேன். இப்ப நான் 2 பேஜ் அப்படி குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து 42 128 பேஜஸா இருந்தது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா? வெறும் 42 பேஜஸா குறைஞ்சிருக்கு. இப்ப நான் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். ஸோ, எனக்கு வந்து 2 பேஜ்லயே வந்து இந்த டோட்டல் வரைக்கும் அக்காமடேட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 4 பேஜ்ல இருந்தது. இப்போ 2 பேஜ்லயே அக்காமடேட் ஆயிடுச்சு. லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன்ல இப்ப பார்த்தா தெரியும். ஓகேவா? இப்ப வந்து அம் இந்த இத வந்து நான் திருப்பி ஆட்டோமேட்டிக்ன்னு செட் பண்ணிடுறேன். செட் பண்ணாலும் அந்த இது மாறாது. எதுக்காக ஆட்டோமேட்டிக்ன்னு செட் பண்றேன்னா, இந்த ஸ்கேல்ல வந்து வியூ பண்றதுக்காக. இப்ப நான் அத 2 பேஜஸ்லயே வச்சிருந்தா அது வந்து தெரியாது. அதனால தான் இந்த இத திருப்பி ஆட்டோமேட்டிக்ன்னு செட் பண்ணிட்டு, இப்ப இந்த ஸ்கேல் வந்து வியூ ஆகுதா? இப்போ 65%ன்னு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இத நம்ம ஒரு 75% வரைக்கும் வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அ அந்த ஒரு ரீடபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இல்லன்னா ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் லெட்டர்ஸ்லாம். ஓகேவா? ஸோ, எனக்கு வந்து இப்ப நான் அத எதுவும் மாத்தல. அது அப்படியே 65ஆவே இருந்துட்டு போட்டும். இப்போ இந்த ஆப்ஷன வச்சு நான் இப்ப கண்ட்ரோல் ஆல் குடுத்து, கண்ட்ரோல் பி குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு அந்த 42 பேஜஸும் வந்து பிரிண்ட் ஆயிடும். இவ்வளோ தான் வந்து இந்த பெரிய டேட்டாவ பிரிண்ட் பண்றதுக்கான ஈஸியான மெத்தட். இதுலயும் சேம் எனக்கு வந்து அந்த மார்ஜின் ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் மார்ஜின் ஆப்ஷன் போயிட்டு நம்ம மத்த மார்ஜின்லாம் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பார்த்துட்டோம். இப்ப கஸ்டம் மார்ஜின்னா என்னன்னு பார்க்கலாம். கஸ்டம் மார்ஜின்குள்ள போயிட்டு, இப்ப நான் வந்து எனக்கு கஸ்டமைஸ்டா ஒரு சென்டிமீட்டர் அளவு வந்து இதில நான் செட் பண்ணிக்கலாம். டாப்ல, லெஃப்ட்ல, ரைட்ல, பாட்டம்ல இந்த மாதிரி வந்து நான் மாத்தி மாத்தி செட் பண்ணிக்கலாம். இதே சென்டர் ஆன் பேஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, இப்ப நான் ஹாரிசான்டல் டிக் பண்ணிட்டு, ஓகே குடுக்குறேன் அப்படின்னா, ஹாரிசான்டலா அது வந்து பேஜ வந்து சென்டர்ல கொண்டு வரும். இந்த லெஃப்ட்ல, இந்த ரைட்ல வந்து தெரியுதா? இப்ப அதே மாரி நானு வெர்டிகலா குடுக்குறேன் அப்படின்னா, மேலயும் கீழயும் ஒரு சேம் ஆன ஒரு மார்ஜின் சைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து கஸ்டம் மார்ஜின். நான் 2யும் குடுத்து 2யும் டிக் பண்ணி ஓகே குடுக்குறேன் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த டேபிள சுத்தியுமே வந்து டாப்ல, பாட்டம்ல, அப்புறம் ரைட்ல, லெஃப்ட்ல எல்லாத்துலயும் ஆல்ரெடி அ ப்ரீ டிஃபைன்டா ஒரு சைஸ் வந்து செட் ஆயிடும். ஓகேவா? அதுவும் இல்லாம நம்மளோட டேபிள் வந்து சென்டரா இருக்கும். ரொம்ப லெஃப்ட் அலைன்டா இல்லாம நம்மளோட டேபிள் வந்து சென்டர் ஆஃப் த பேஜ்ல இருக்கும். ஸோ, அது வந்து பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுதான் வந்து நம்மளோட பிரிண்ட் ப்ரிவ்யூ அண்ட் பேஜ் லேஅவுட் ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோல வந்து நம்ம பேஜ் பிரேக் எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, இதே மாதிரி தான் நம்மளோட அடுத்த வீடியோஸும் இருக்கும். ஸோ, அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து அதுக்கு டிப்ஸ் ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து நீங்க பார்த்துக்கலாம். தேங்க் யூ.